30 days கிளாஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 7th day கிளாஸ். மிஷினில் எப்படி வந்துட்டு நீடில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எப்படி வந்துட்டு நூல் வந்து கட் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் கரெக்டான பொசிஷனில் நீங்கள் நீடில் வந்து ஃபிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நூல் அறுந்து போகும். அது எப்படி அறுந்து போகுது, எப்படி வந்து கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன மிஷினோட நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பட்டையாகவும் இன்னொரு பக்கம் வந்து ரவுண்ட் சர்க்கிள்லேயும் இருக்கும். இந்த பட்டையாக இருக்கிற பக்கம் தான் நம்ம ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஃப்ட் பாரை வந்துட்டு பின்னாடி தூக்கி விட்டுருங்க. அப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து என்ன ஆகிடும்னா மேலே அப்பில் போயிடும். ஓகேங்களா. இந்த பட்டையாக இருக்கிற பகுதியை வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக வந்து லூஸ் வச்சுக்கோங்க. லூஸ் வச்சுட்டு இந்த பட்டையாக இருக்கிற பகுதியை இந்த நீடில் பார்க்குள்ளே வந்துட்டு ஃபிட் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. கரெக்டாக பொசிஷனில் மேலே எண்டு வரைக்கும் மேலே ஏற்றிட்டு இதை வந்து இப்படி டைட் வச்சுருங்க. டைட் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி திருப்பிலி வச்சுட்டு லைட்டாக வந்து டைட் கொடுத்துருங்க. டைட் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நீடில் பாரில் வந்துட்டு நீடில் ஃபிட் பண்ணணும். பாருங்கள், இதில் வந்து ஒரு சில டெக்னிக்கல் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இது பெண்டாக இருந்தாலும் நூல் வந்து கட் ஆகும். இந்த ஷார்ப்பு வந்து இல்லைனாலும் நமக்கு வந்துட்டு நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும். இந்த பட்டையாக இருக்கிற பகுதியை ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்து என்ன ஆகும்னா நமக்கு நூல் வந்து கட்டாயிட்டே இருக்கும், த்ரெட் வந்து கட்டாயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு மிஷினில் நூல் மாட்டுறது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறப்ப அது இந்த பொசிஷன் மாற்றி போட்டால் என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன் கட் ஆகுது, எதனால் கட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். நீடில் பாரில் கரெக்டான பொசிஷனில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, நூல் வந்து அறுந்து போகாது. இன்னொரு விஷயம், இந்த ஊசியோட நீடில் பற்றி நம்ம பேசுகிறப்பயே வந்து உங்களுக்கு அதோட எத்தனாம் நம்பர் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 14ஆம் நம்பர், 16ஆம் நம்பர், 18ஆம் நம்பர் இந்த 3 நீடிலுமே வாங்கிக்கோங்க. 14ஆம் நம்பர் எதுக்கு அப்படின்னா தின்னான கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. 16ஆம் நம்பர் வந்து மீடியம் கிளாத்து, தின்னு கெட்டியான துணி எது வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். காடா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 18ஆம் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 16ஆம் நம்பருங்கிறது காமனாக இருக்கும். ரொம்ப வந்து தையல் விழுக மாட்டேங்குது, டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 14ஆம் நம்பர் ஊசியை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தின்னான மெட்டீரியலுக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குது, மெட்டீரியல் வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஊசியை வந்து மேலே ஏற்றி என்ன பண்ணுங்க, நீடில் பாரில் மேலே நல்லா வந்துட்டு அப்ளை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். தின்னான லேயருக்கு ஒரு பாயிண்ட் தையல் விழுகலை, டிஸ்டன்ஸில் விழுகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் மட்டும் லைட்டாக கீழே வந்துட்டு இறக்கி வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். அது 16ஆம் நம்பரில் ஊசியை வந்துட்டு ரெண்டுத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மெத்தடை வந்து பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தையல் விழுகலை அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது இல்லையா, நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி பழகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. ஏன் வந்து ஒரு மெட்டீரியலில் நல்லா விழுகுது தையல், இன்னொரு மெட்டீரியல் நல்லா விழுக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கானது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நூல் ஏன் கட் ஆகுது அப்படிங்கிற விஷயமும் வந்து உங்களுக்கு தெரியணும். நூல் வந்து கட் ஆகிறதுக்கு இதான் ரீசன். கண்டிப்பாக பொசிஷனை வந்து மாற்றிடாதுங்க. பட்டையாக இருக்கிற பக்கம் நமக்கு ரைட் பக்கம் பார்த்து வரணும். ஆஃப் சர்க்கிளில் இருக்கிற நீடில் வந்து இருக்கிறது வந்து நமக்கு லெஃப்ட் சைட் பார்த்து இருக்கணும். ஓகேங்களா. இதுவும் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நீடிலில் வந்து கீழே டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கிற பக்கம் வந்து நமக்கு ரைட் சைடும், காடி மாதிரி நெட்டுக்கு ஒரு கோடு இருக்கும், அது வந்து நமக்கு லெஃப்ட் சைடும் பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் அறுந்து போகாது. கட்டாயிட்டு அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரிலாம் வராது. நான் சொன்ன மாதிரி 14, 16, 18 இந்த நம்பரில் ஊசி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தின்னு, மீடியம்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடா துணி இந்த மாதிரி எந்த துணி வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து 8th டே கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேப்பரில் எப்படி தையல் போடுறது. இப்போ நம்ம ஊசியை மாட்டிட்டோம். ஓகேங்களா? பெடலிங்கு நம்ம போட கற்றுக்கிட்டோம். அதுக்கான வீடியோஸ்லாம் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பேப்பரில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் தையல் விழுகணும் இல்லைங்களா? அதுக்காக ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் பார்க்க போகிறது வந்து பேப்பரில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிவிட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன வந்து இந்த பார்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, என்ன டெக்னிக்லாம் வந்து யூனிக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ.